கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிறேன். நம்ம மத்தியிலே பாஸ்ட் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறேன். என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு நம்ம எல்லாரும் கேட்போம். வாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், இன்னைக்கு ஒரு கேள்வி பாஸ்டர், சந்தேகம் பாஸ்டர். ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கவங்களா பாஸ்டர்? ஆமாம். அவங்க ரத்தம் சாப்பிடலாமா பாஸ்டர்? விசுவாசிகள் ரத்தம் சாப்பிடலாமா பாஸ்டர்? அப்படி கேட்குறீங்க. சிலர் புசிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு பைபிள் அது சரிங்க சார். ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, இந்த ஆட்டினுடைய இரத்த பொரியல் பண்ணி சாப்பிட்ற ஒரு நிலை நம்ம நாட்டு மக்களிடத்தில் காணப்படுது. ஆமாங்க சார். நான் சாப்பிட்டதில்லை, ஆனால் சாப்பிட்றவங்க இரத்த பொரியல் நல்லா இருக்கும் அப்படி சொல்லும் அப்படின்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். சார். நிறைய பேர் அதை பவுலில் வாங்கி ஆமாங்க சார். கடைகளில் நின்று, ரோட்டு கடைகளில் நின்று வாங்கி சாப்பிட்றத நான் பார்த்துருக்கேன். நமக்கே கூட டெம்ட் ஆகிற மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லதுன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இந்த நல்லது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுலாம் விஷயம் கிடையாது. பைபிள் நமக்கு என்ன சொல்லுதோ அதை நம்ம சொல்லுவோம். ஓகேங்க சார். ஆமாங்க சார். புரியுதுங்களா உங்களுக்கு? அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் ஒருத்தட்ட இப்படி சொன்னதாக அவங்க சொன்னாங்க. என்னென்னா, அவர் இந்த சர்ச்சில் விருந்து வைக்கிறதுக்காக ஒரு காணிக்கையாக வந்த ஆட்டை அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த ஆட்டு ரத்தத்தை ஊழியக்காரர் பொறிச்சு சாப்பிட்டோன்னே அங்கே அன்னைக்கு ஸ்பெஷலாக கெஸ்ட்டாக வந்திருப்பார்ல, அவர் கேட்டிருப்பார் இந்த வார்த்தையை, என்ன பாஸ்டர் நீங்கள் ரத்தம் சாப்பிட்றீங்க, ரத்தம் நம்ம சாப்பிடக்கூடாது இல்லையா? சரிங்க. என்னது? ரத்தம் நம்ம சாப்பிடக்கூடாது, ரத்தம் நம்ம சாப்பிடக்கூடாது இல்லையா? ரத்தம் பூசிக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனேயும் அவர் சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் இயேசு அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் ஒழிச்சிட்டாரு, ரத்தத்தில் உயிர் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் ரத்தம் சாப்பிடக்கூடாது ஒரு பிரமாணம் இருந்தது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு மறித்த போதே அந்த பிரமாணமும் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்பிக்கலான ஒரு ஆன்சர் அந்த ஆள் பண்ணியிருக்காங்க. சரிங்க சார். அதாவது நீங்கள் கவனிக்கணும், திருட்டு பயல்கள் தன்னுடைய குற்றத்தை மறைக்கிறதுக்கு, நியாயப்படுத்துறதுக்கு பயங்கரமான ரூட் எடுப்பாங்க. புரியுது. அப்படி ஒரு திருடன் தான் அந்த ஊழியக்காரன் நினைக்கிறேன். என்ன பண்ணியிருக்கிறான்னா, நீங்கள் இயேசுவின் ரத்தம்னு சொல்லிட்டு சர்ச்சில் வாங்கி நீங்கள் ராபோஜனம் கொடுக்குறீங்கல்ல, நம்ம திருவிருந்து, அதிக வாசல் திருவிருந்து, அது என்னன்னு சொல்லி நீங்கள் வாங்கி இதை பானம் பண்ணுங்க, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை நீங்கள் என்ன வாங்கி குடிக்கிறீங்க? ரத்தம் தான் குடிக்கிறீங்க. ராவா ரத்தம்னே வாங்கி குடிக்கிறீங்க, நான் ரத்தத்தை பொறிச்சு தின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். மாதிரியை காண்பித்தேங்கிறார் இயேசு ராபோஜனத்தில். ஆமாங்க சார். ரத்தத்தையே அப்படியே நேர வாயில ஊற்றலை, நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், இதை ஒரு மாதிரியை காண்பித்தேன். அப்போ இதெல்லாமே மாதிரி தான், நம்ம ரத்தம் குடிக்கல, மாதிரி. அதாவது அந்த நிகழ்வு நினைவு கூறுதல், நினைவு கூறுதல் ஒரு மாதிரி. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா இது ரத்தத்தையே நேரடியாக பொறிச்சு சாப்பிடுறது. இப்போ நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் போனீங்கன்னா 15வது அதிகாரத்துல 20வது வசனத்துல போய் பாருங்களேன். விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். அப்ப எதுக்கு விலகி இருக்கணும்? அசுசியானவைகளுக்கும், அதாவது விக்கிரகங்களுக்கு படைத்த அசுத்தமானவைகளுக்கும், வேசித்தனத்துக்கு நம்ம விலகி இருக்கணும். நெருக்குண்டு செத்ததுன்னா தெரியும் இல்லையா? நம்ம அறுத்து ரத்தம் கீழே சிந்தி சாகிறது வேற, அடிபட்டோ அல்லது நேச்சுரல் டெத் அடைகிறது, உள்ள ரத்தம் ஜாம் ஆயிடும். நெருக்குண்டு செத்ததுக்கு. அடுத்து ரத்தத்திற்கு. அப்ப ரத்தத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது, விலகி இருக்க வேண்டியது. நீங்க அதே அதிகாரத்துல 28வது வசனத்தை வாசிங்களேன். எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் ரத்தத்திற்கும் நெருக்குண்டு சத்தத்திற்கும் பேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே.
அப்ப இந்த 4 விஷயத்துக்கு என்ன செய்யணும்? மொத்தம் 3 இடத்துல நீங்க புதிய ஏற்பாட்டுல ரத்தத்துக்கு விலகி இருக்கணும். இப்ப ஒண்ணு நீங்க வந்து 15, 20, 15, 20 வாசித்தீங்க. 21வது அதிகாரத்துக்கு போங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21வது அதிகாரம் 25வது வசனம் வாசிப்பா. விசுவாசிகளான புறஜாதியார் விசுவாசியா இருக்கிறாங்க. அவர்கள் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல், விக்கிரகங்களுக்கு படைத்தது ரத்தத்திற்கு நெருக்குண்டு செத்ததற்கு வேசித்தனத்திற்கு விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். அப்ப ஏற்கனவே அந்த 15, 20 எழுதின தீர்மானித்திருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா? அதை ரிமைண்ட் பண்றாங்க. அப்ப ரத்தத்துக்கு நாம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? விலகி இருக்கு. ரத்தம் நம்ம புசிக்க கூடாது. ஒரு மிருகத்தை அதன் ரத்தத்தோட புசிக்காதே அப்படின்னு பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணத்துல ஒரு கட்டளை உண்டுதான். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு வந்ததற்கு பின்பு இந்த ஒரு கட்டளை மாறல. நீ ரத்தத்துக்கு விலகி இருக்கணும். விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாகன்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துல எல்லாத்தையும் அரைஞ்சிட்டாரு, அதனால நான் விபச்சாரம் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லுவேன். நீ செருப்பால் அடிக்க மாட்டான் அப்படி சொல்றவன. அது மாதிரிதான் இது. நான் சில வார்த்தைகள் இப்படி ஆர்சா சொல்லுவேன். எதுக்காக சொல்லுவேன் அப்படின்னா, ஜனங்களை இடர பண்றது மாதிரி குழப்பமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நம்ம புனிதமாக நம்ம என்ன சொல்ற பயபக்தியோடு நம்ம அப்பம் பிக்குதலையும் ராபோஜனத்தையும் நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம். நம்மகிட்ட வந்து நீ ரத்தத்தை தானே குடிக்கிற, தின்னா என்ன தப்புன்னு கேட்டா எகத்தாளம் இல்லையா? அவனை என்ன சொல்றது? திருட்டு பையன் தானே சொல்லணும். இவனுக்கு இச்சை, இவனுக்கு நாக்கு ஊறுதுன்னா இது தின்றான்னா அதுக்காக வந்து நின்று வேதத்தை மாத்துவே நீ? நிறைய. ஆனா விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு குறைக்கப்பட்டது, உனக்கு குறைக்கப்படல. இப்ப நீ பண்ணு, நாசமா போயிடுவேல, நரகத்துக்கு போவேல. அது வந்து ஒரு அடையாளம். அதனுடைய மெய்ப்பொருள் அதை விட நம்மகிட்ட அதிகமா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய இருக்கு. நம்ம இனிமேல் அடுத்த டாபிக் நிறைய பேசுவோம். நியாயப்பிரமாண காலத்துல இருந்த நிறைய இது சபைக்குள்ள இன்னைக்கும் கலக்கமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். எதை நம்ம கைவிடணும், எதை கைவிடக்கூடாது. விருத்த சேதனம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா கைகளால் செய்யப்பட்ட விருத்த சேதனம் அல்ல, இருதயத்தில் செய்யப்பட்ட, கைகளால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை தேவனால் நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப நம்ம ரத்தத்துக்கு என்ன செஞ்சுதான் ஆகணும்? அவனை விட விருத்த சேதனத்தை டாப் லெவல்ல பண்ணியிருக்காரு நமக்கு. உனக்கு நாக்கு கொழுத்து போச்சுன்னா நீ வந்து என்ன வேணாலும் பேசுவியா? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ரத்தத்தை வந்து டேஸ்டா இருக்கு நீ சாப்பிட்றேன்னா முதல்ல உனக்கு அது வேதத்துல கட்டளை இல்லை. அதை உணர்ந்து இதை நீ விடணும். இதை செய்யாதேன்னா செய்யக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது 4 விஷயம் தாங்க புறஜாதி இருக்கு மொத்தமே சொன்னது. 4 விஷயம் தாங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது, 2வது ரத்தம், 3வது நெருக்குண்டு செத்தது. அந்த மாம்சத்தை சாப்பிடக்கூடாது. அறுத்து ரத்தத்தை கீழே சிந்திட்டு அந்த உயிரினத்தினுடைய விலங்குகளுடைய மாம்சத்தை சாப்பிடலாம். செத்த மிருகத்தினுடைய மாம்சத்தை என்ன செய்ய? சாப்பிடவே விடாது. செத்து போனதை சாப்பிடாது. 3வது ரத்தத்தை சாப்பிடாது. ஒரு உயிரினத்தை ரத்தத்தோடையும் சாப்பிடக்கூடாது, ரத்தத்தையும் தனியா சாப்பிடக்கூடாது. இதுக்கு நீ விலகி இரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா பேசப்படும். அதனால வந்து நின்றுட்டு இன்னும் நிறைய நூதனமான இதெல்லாம் கொண்டு வருவாங்க. நமக்கு இது கட்டளை. புறஜாதிகளுக்கு இந்த 4 தான். வேற ஒன்றையும் குறித்து உங்க மேல பாரமா வைக்க எனக்கு விருப்பம் இல்லைன்றார். இது பேசிக். புறஜாதிகளுடைய ஒழுக்க நடவடிக்கையில் இந்த 4 விஷயம் கட்டாயம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது, நெருக்குண்டு செத்தது, ரத்தத்துக்கு வேசித்தனம். இந்த 4ஐயும் கண்டிப்பா விலக்கி ஆகும். புரியுது? ரத்தம் புசிக்க கூடாது. என்ன அது இல்லாட்டினா என்ன ரத்தம் என்ன சுவைனா எதுனாலும் இனிச்சதுன்னா எல்லாத்தையும் என்ன தின்னுட்டே இருப்பீங்களோ? அதெல்லாம் இச்சையடக்கம் வேணும், கட்டுப்பாடு வேணும். புசிக்க கூடாதுன்னு விளக்குன கனியை இன்பமா இருக்குன்னு போய் புசிச்சதுனாலதான் இந்த உலகத்துல நம்ம இன்னைக்கு சீப்பட்டு கிடக்கும். ஏவாள் அன்னைக்கு பண்ணது, ஆதாம் அன்னைக்கு பண்ணது, புசிக்காதேன்னு விளக்கின கனிய பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு, புசிப்புக்கு ஏற்றதா இருந்துச்சு. இந்த அம்மா பார்த்துச்சா? கற்பனையிலே இமேஜ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கும் போல, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடணும்னு அவ்வளவு போய் ஆசை.
அதான் கூடாதுன்னு சொன்னா கூடாது தானே, அது மாதிரி தான் இதுவும் செய்யாதேன்னா செய்யாது. அதுல கவனமா இருக்கு. புரியுது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.